ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா 33 சைஸ் ப்ளவுஸ் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்கு எப்போதும் போல் 1.5 இன்ச்சஸ் நான் விட்டுட்டேன். அதிலேருந்து ஹைட்டு வந்து 13.5 இன்ச்சஸ் லென்த் வச்சுருக்கேன். 13.5 இன்ச்சஸை வந்து நீங்கள் ஒரு 2 வாட்டி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்ட்ரைட் லைன் வரும் நம்மளுக்கு. ஸோ அதனால் நான் 13.5 இன்ச்சஸ் வச்சாச்சு. அதுக்கப்புறம் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம விட்டுக்க வேண்டியதான். உங்களோட இஷ்டம் தான். 1/2 இன்ச் விடுறதுனாலும் விடலாம், 1/4 இன்ச் நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்களோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. ஷோல்டர் வந்து நான் 3 இன்ச்சஸ் நெக் அகலம் வந்து 3 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஷோல்டர் அகலம் 2.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஸ்கேலப் டிசைன்றனால நான் நெக்கு வந்து கட் பண்ண போகிறதில்ல. கேன்வாஸில் தான் நான் அடித்து திருப்ப போகிறேன். ஸோ அதனால் லென்த்து வந்து பேக்கோட நெக்கு லென்த்து வந்து எவ்வளோ வச்சுருக்கேன்னா 8.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி கீழேயும் 3 இன்ச்சஸ் வச்சு நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இது வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் வெட்ட போகிறதில்ல கழுத்து. அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன். நம்ம கேன்வாஸில் வெட்டும் போது நம்ம அடித்து திருப்பிக்கலாம். அப்புறம் வந்து செஸ்ட்டோட அளவு 9 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். எப்படி 9 இன்ச்சஸ்னால், நம்ம வந்து இப்போ செஸ்ட்டு வந்து நான் 9 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஏன் 9 இன்ச்சஸ் வச்சுருக்கேன்னா, 33 இன்ச்சை பாதியாக பிரித்தோம்னா 16.5 வரும். 16.5யோட 1.5 இன்ச்சஸ் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா 18 இன்ச்சு வரும். அந்த 18ல் பாதி 9 இன்ச்சஸ். அந்த 9 இன்ச்சஸ் தான் நான் செஸ்ட்டுக்கு வச்சுருக்கேன். ஆம்போலுக்குன்னு தனியாக நான் மெஷர்மெண்ட் எடுக்கலை. ஆம்போலுக்கு மெஷர்மெண்ட் எடுக்காமல் எப்படி கட்டிங் போடுறதுன்னு தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பாருங்கள். ஆம்போல் வந்து நம்ம எப்படி வைக்கணும்னா, நம்ம 13.5 இன்ச்சஸ் லென்த்து வச்சோமா, டோட்டல் லென்த்து ப்ளவுஸோட லென்த்து 13.5 வச்சோம். அந்த 13.5 கீழே வச்சுருக்கோம்ல, கோடு போட்டிருக்கோம்ல மடித்து தைக்கிறதுக்கு, அந்த 13.5லேருந்து கீழேருந்து 8 இன்ச்சஸ் நான் வந்து ஆம்போலுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆம்போலுக்குன்னு தனியாக மெஷர்மெண்ட் எடுக்கவே தேவையில்லை. இது ஒரு மெத்தடு. தனியாக வந்து 13.5 இன்ச்சஸ் கீழே மடித்து தைக்கிற இடத்துட்ட 13.5 இன்ச்சஸ் வரும். அந்த இடத்துலேருந்து நீங்கள் 8 இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க மேலே. அதுக்கப்புறம் தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சஸ் விட்டதுக்கப்புறம் நம்ம பாக்ஸ் போட்டு 1.25 இன்ச்சஸ் விட்டு அந்த கர்வ் வரைஞ்சதுக்கப்புறம் 2த்தையும் ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இவ்வளோ தான் ஆம்போல். இது புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் திரும்ப இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். பேக் அவ்வளோதான் அர்க்காத் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ ஸ்லீவை வந்து நம்ம எப்போதும் போல் 2ஆக மடித்து நான் அடித்து திருப்புறனால, கையை வந்து அடித்து திருப்ப போகிறனால ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். கையோட நீளம் வந்து 8 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஸோ 8 இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் போட்டுட்டு அதுலேருந்து தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ நீங்கள் தையலுக்கு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து கையோட சுற்றளவு வந்து 5 இன்ச்சஸ் இருந்துச்சு. அதுலேருந்து 1.5 இன்ச்சஸ் தையலுக்கு நான் விட்டுக்கிட்டேன். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா, இப்போ 5 இன்ச்சு விட்டோமா, அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் கூட்டிக்கிட்டோன்னா 6.5 இன்ச்சஸ் வரும். அந்த 6.5 இன்ச்சஸ்லேருந்து 3 இன்ச்சஸ்க்கு நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் அது சரியாக தான் இருக்கா அப்படின்றதுக்கு ஆம்போல் வந்து 7.5 வந்தது. அதாவது ஆம்போல் சுற்றளவு 15, அதில் பாதி 7.5. ஸோ அந்த 7.5 தான் பேக்கில் நம்ம இருக்கான்னு கரெக்டாக பார்த்தோம். பட் நான் ஆம்போலுக்குன்னு தனியாக மெஷர்மெண்ட் எடுக்கலை. நான் சொன்ன மாதிரி பேக்கில் வந்து 13.5லேருந்து 8 இன்ச்சஸ் கீழேருந்து மேலே வச்சோம்னா ஆம்போலோட பாக்ஸ் கரெக்டாக வரும். அந்த 7.5 இன்ச்சஸ் இங்கே வருதான்னு நான் ஒரு தடவை டேப் வச்சு கிராஸ் செக் பண்ணிக்கிட்டேன். வருதான்னு திரும்பவும் பார்த்ததுக்கப்புறம் 2த்தையும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். கீழேயும் ஆம்போலையும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு அதுலேருந்து தான் நம்ம கர்வ் எடுத்து நம்ம போடணும், ஷேப் வரையணும். இவ்வளோ தான் ஸ்லீவு. திரும்பவும் நான் செக் பண்ணிக்கிட்டேன் 7.5 இன்ச்சஸ் இருக்கா அப்படின்றத நான் திரும்பவும் செக் பண்ணிக்கிறேன். இதுக்கு இன்னொரு வாட்டி செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, பேக் நெக் நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை வேணால் நீங்கள் திரும்ப ஆம்போலும் இந்த ஆம்போலும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உள்வெட்டு எடுக்கிறதுக்கு 1/2 இன்ச்சஸ் உள்வெட்டு எடுத்து அர்க்காத் பண்ணி வச்சாச்சு ஸ்லீவை. இப்போ பேக் வந்து எப்போதும் போடுற மாதிரி நம்ம அது ஆஸ் இட் இஸ் அதில் இருக்கிறத அப்படியே வரைஞ்சிக்கோங்க. ஆம்போல் சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக வரைஞ்சிக்கோங்க. கொக்கி சைடு ஒரு 1/4 இன்ச் மடக்கி உள்ளடங்கி மடக்கி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்கை வந்து நம்ம வரைஞ்சிட்டு ஷோல்டரில் நம்ம எவ்வளோ தையலுக்கு விட்டோமோ அதை விட்டுட்டு கழுத்து இறக்கம் வந்து நான் 6 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். 6 இன்ச்சஸ் வச்சு இதுலேயும் நம்ம எதுவுமே கர்வ் வரைய தேவையில்லை. ஜஸ்ட் நான் பாக்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட்லேயும் நான் ஸ்கேலப் டிசைன் தான் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்கேலப் டிசைனுக்காக நம்ம அப்படியே விட்டுக்க வேண்டியது, அப்படியே வெட்டிட வேண்டியதான். இதை நம்ம வரைஞ்சி வெட்டக்கூடாது.
அதே மாதிரி கழுத்தில் வந்து நான் ஒரு ஷோல்டரில் 1 இன்ச்சஸ் வச்சு அதிலேருந்து 13.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இது நார்மல் ஹைட் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். இந்த 13.5 இன்ச்சஸ் கப் டாட்டு செட் ஆகும். ஸோ அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நான் கழுத்து அகலம் 3 இன்ச்சஸ் விட்டேன். நெக்கில் இந்த ஷோல்டரில் ஒரு இன்ச்சஸ் வச்சு தான் நான் மார்க் பண்ணேன். ஸோ அந்த 4 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கான்னு கொக்கிப்பட்டியிலேருந்து பார்த்துக்கோங்க. திரும்ப ஒரு வாட்டி 13.5 இன்ச்சஸ் கப் டாட்டுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம சென்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு 4 இன்ச்சஸ் கொக்கிப்பட்டி சைட்லேருந்து வச்சா கரெக்டாக இருக்கும். 2 பக்கமும் 2 இன்ச்சஸ் வந்து நீங்கள் விட்டுக்கோங்க. அதிலேருந்து நம்ம ஷேப் எடுத்துக்க வேண்டியதாக 2 பக்கமும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சென்டர் டாட்டு எங்கே இருக்குன்றது உங்களுக்கு கிளியராக இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதை இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து உள் வெட்டுவோம் இல்லையா, ஆம்ஹோல் கிட்ட, அந்த இதை வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் உள் நோக்கி நான் கர்வ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை வெட்டிட வேண்டியதான். ஃப்ரண்ட் வெட்டும் போது கவனிங்க, நான் ஃப்ரண்ட்டு நெக்கை நான் வெட்ட மாட்டேன். ஸோ அதில் வந்து நான் துணி விட்டு வெட்டியிருக்கேன். ஏன்னா நான் கழுத்துலேயும் ஸ்கேலப் டிசைன் கொடுக்க போகிறனால அடித்து திருப்ப போகிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பட்டி வந்து எப்போதும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பேக்கோட இதை நான் அப்படியே எடுத்துக்குவேன் பட்டின்ட்டு. லைனிங் கிளாத்தில் போட்டு ஆஸ் இட் இஸ் பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாத்தையுமே நம்ம போட்டு கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் போட்டால் எல்லாமே பார்க்குறீங்க, பட் ஆனால் ஃபுல் வீடியோ போட்டால் யாருமே வந்து ஃபுல்லாக வியூ பண்ணி பார்க்க மாட்டேறீங்க. கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள்.